ஹாரி ஆட்டோகிராஃப் வாங்க போட்டோ எடுத்துட்டு அவங்க பின்னாடி ஓடுறாரு. ஷின்சானும் அக்கா அக்கான்னு ஓடி வர ரெண்டு பேரும் மோதி கீழே விழுந்துட்டாங்க. அப்ப இவங்களும் அந்த ஹீரோயினை தேடி வர்றதுக்குள்ள அவங்க போற லிஃப்ட் மூடிடுது. அப்ப ஹாரியும் மிட்ஸையும் பார்த்தா ஷின்சானை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப லேண்ட்லைன் போன் எல்லாம் அங்க இருக்கிறத பார்த்துட்டு இன்னுமா இந்த போன் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. போன்ல வேற சிக்னலே இல்ல. அப்ப சின்ன பசங்க ரெண்டு பேர் அங்க வந்து அங்கிள் இது ஏதாச்சும் புதுசா வந்த கேமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹாரியும் இது ஸ்மார்ட் போன் பான்னு காட்டுறாரு. இவங்களுக்கும் அது புரியாம அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. நம்ம ஹாரியும் ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு யோசிச்சுட்டு திரும்பி அந்த படத்தோட போஸ்டரை பாக்குறாரு. பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. இது இப்ப வந்த படமே இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் படம் இதுன்னு மிட்ஸி கிட்ட சொல்றாரு. இப்ப நம்ம குட்டி ஹாரியையும் ஷின்சானையும் காட்டுறாங்க. ஹாரி அது கண்டிப்பா ஹீரோயின் மொமோகோ சான தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கவே யாருப்பா அந்த மொமோகோன்னு ஷின்சான் கேக்குறான். அட பாவி விஷயம் தெரியாம தான் துரத்திக்கிட்டு இருந்தியான்னு போட்டோவை காட்டி இவங்க தான் அதுன்னு சொல்றாரு. அப்ப ஷின்சானும் இந்த போட்டோவை நான் இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேனே. ஆமா இல்ல இது நைனா 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே ஹீரோயின்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட குட்டி ஹாரியும் வளராத இவங்க ஒரு புது ஹீரோயின், இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் படம்னு சொல்றாரு. அப்புறம் இவங்க ஒரு பெரிய ஹீரோயினா மாறிடுவாங்க. ஆனா அதுக்குள்ள நான் இவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு லிஃப்ட் திறக்கவே சாஞ்சுக்கிட்டு இருந்த ரெண்டு பேரும் விழுந்துட்டாங்க. அந்த போட்டோவும் கீழே விழுந்துருது. அந்த லிஃப்ட்ல வந்தவங்க எல்லாம் போட்டோவை மிதிக்கவே போட்டோ அழுக்காயிடுது. இப்ப மிட்ஸியை காட்டுறாங்க. எது 30 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்ப நம்ம டைம் டிராவல் பண்ணிருக்கோமான்னு கேக்குறாங்க. ஹாரியும் அதுக்கு சைலண்டா பேசு மிட்ஸி, யாருக்காச்சும் கேட்ட போதுன்னு சொல்றாரு. அப்புறம் இப்ப நம்ம ஷின்சானை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும். நீ முதல்ல தொலைஞ்சு போன பசங்களுக்கான சென்டர்ல போயிட்டு ஷின்சானை காணும்னு சொல்லு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன்னு போறாரு. இப்ப குட்டி ஹாரி ஷின்சான் கிட்ட உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. அவனும் என் பேரு ஷின்சான், எனக்கு 5 வயசு ஆகுதுன்னு சொல்றான். அதுக்கு ஹாரியும் நல்ல பேரு, என்னோட பேரு ஹிரோஷி, என்ன ஹாரின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்ன உடனே அட எங்க அப்பா பேரு ஹிரோஷி தான்னு ஷின்சான் சொல்றான். டக்குன்னு அவரோட சாக்ஸை மோந்து பார்த்துட்டு ஆனா அவரோட சாக்ஸ் நாத்த உங்ககிட்ட இல்லன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஷின்சானுக்கும் லைட்டா டவுட் வந்திருக்கும் போல. அப்புறம் ஹாரி உனக்கு அந்த ஹீரோயினை பிடிக்குமான்னு கேட்டதுக்கு ஷின்சானும் அழகா இருக்கிற எல்லா அக்காவையும் எனக்கு பிடிக்கும்னு சொல்றான். ஹாரியும் என்ன மாதிரியே இருக்கியேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹைஃபை பண்ணிக்கிறாங்க.